அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு வெறுக்கப்பட்ட தீய குணங்கள். வெறுக்கப்பட்ட குணங்கள் பொய் சாட்சி கூறுவது. அவர்கள் பொய் சாட்சி கூற மாட்டார்கள். வீணானவற்றை கடக்கும் போது கண்ணியமாக கடந்து விடுவார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 25 வசனம் 72. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பெரும் பாவங்கள் பற்றி கேட்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, பெற்றோருக்கு துன்பம் கொடுப்பது, கொலை செய்வது, பொய் சாட்சி சொல்வது ஆகியன பெரும் பாவங்களாகும் என்று கூறினார்கள். நூல் புகாரி 2653. நபி அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக உங்களுக்கு பின் ஒரு சமுதாயத்தார் வர இருக்கின்றார்கள். அவர்கள் நம்பிக்கை மோசடி செய்வார்கள். அவர்களிடம் எதையும் நம்பி ஒப்படைக்கப்படாது. அவர்கள் சாட்சியாக இருக்க தாமாகவே முன் வருவார்கள். ஆனால் சாட்சியம் அளிக்கும்படி அவர்களை யாரும் கேட்க மாட்டார்கள். அவர்கள் நேர்ச்சை செய்வார்கள், ஆனால் அதை நிறைவேற்ற மாட்டார்கள். பருமனாய் இருக்கும் தொந்தி விழும் நிலையில் தோன்றுவார்கள். அறிவிப்பவர் இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 2651. லஞ்சம் வாங்குவது. உங்களுக்கிடையே ஒருவருக்கொருவர் உங்கள் பொருட்களை தவறான முறையில் உண்ணாதீர்கள். தெரிந்து கொண்டே மக்களின் பொருளில் ஒரு பகுதியை பாவமான முறையில் சாப்பிடுவதற்காக அதிகாரிகளிடம் உங்கள் பொருட்களை கொண்டு செல்லாதீர்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 188. அநியாயமாக அடுத்தவர் பொருட்களை சாப்பிடுதல். அனாதைகளின் சொத்துக்களை அவர்களிடம் அளித்து விடுங்கள். அவர்களின் சொத்துக்களின் நல்லதை உங்களிடம் உள்ள கெட்டதற்கு பகரமாக மாற்றிவிடாதீர்கள். அவர்கள் சொத்துக்களை உங்கள் சொத்துக்களுடன் சேர்த்து சாப்பிடாதீர்கள். இது மிக பெரிய குற்றமாக உள்ளது. அல் குர்ஆன் அத்தியாயம் 4 வசனம் 2. பொது நிதியை உண்ணுதல். அபு ஹுமைத் அல் அஸ்ஸாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்த் என்னும் குலத்தைச் சேர்ந்த ஒரு மனிதரை சகாத் வசூலிப்பவராக நியமித்தார்கள். அவர் இப்னு லூத்பியா என்று அழைக்கப்பட்டு வந்தார். அவர் சகாத் வசூலித்து கொண்டு வந்தபோது, இது உங்களுக்குரியது, இது எனக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது என்றும் கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர் தன் தகப்பனின் வீட்டில் அல்லது தாயின் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு தமக்கு அன்பளிப்பு கிடைக்கிறதா இல்லையா என்று பார்க்கட்டுமே என என் உயிரை தனது கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக, உங்களில் யாரேனும் அந்த சக்காத் பொருள்களில் இருந்து முறைகேடாக எதை பெற்றாலும் அதை அவர் மறுமை நாளில் தன் பிடரியில் சுமந்து கொண்டு வருவார். அது ஒட்டகமாக இருந்தால் கனைத்து கொண்டிருக்கும், பசுவாகவோ ஆடாகவோ இருந்தால் கத்தி கொண்டிருக்கும் என்றும் கூறினார்கள். பிறகு அவர்களுடைய அக்குள்களின் வெண்மையை நாங்கள் பார்க்கும் அளவுக்கு தம் கைகளை உயர்த்தி, இறைவா, உன் செய்தியை மக்களுக்கு நான் எடுத்துரைத்து விட்டேன் அல்லவா என்று மும்முறை கூறினார்கள். நூல் புகாரி 2597. மனைவியை அடித்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் உங்கள் மனைவியரை அடிமையை அடிப்பது போல அடிக்க வேண்டாம். ஏனெனில் பிறகு அதே நாளில் இறுதியில் இரவில் அவளுடனேயே நாணமில்லாமல் உறவு கொள்வீர்கள். அறிவிப்பவர் அப்துல்லா பின் சம்ஆர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 5204. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.